கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 39. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த வண்ணமாக மலை பிரசங்கம் என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம். ஆண்டவர் உன்னதமான காரியங்களை தம்மை தேடி வந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். குறிப்பாக இந்த அதிகாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப அதிகமாக இதில் இடம்பெறுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன் ஆண்டவர் அதை திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்றார் என்றால், தனிப்பட்ட விதத்தில் கடவுள் சொல்லுகிற வார்த்தையை அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். கடவுளையும் நம்மையும் இணைப்பது எது என்றால், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிதலும் அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்தலுமே ஆகும். மற்ற எந்த விதத்திலும் கடவுளை நாம் என்ன செய்ய முடியாது, ஒரு மனிதன் அடையவும் முடியாது. கடவுளுடைய பார்வையில் அவன் உகந்தவனாக மாறவும் முடியாது. அதன் அடிப்படையில் இந்த 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று கூறி, அதற்கு பிறகு அவர் எதை நம்மோடு நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றாரோ அதில் ஒன்று தான் 39வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இங்கே தீமையோடு என்று சொல்லும் பொழுது அது எந்த தீங்காக இருக்கிறதோ அந்த செயல் அல்ல, அந்த தீமை செய்கிறவர்களை நீங்கள் எதிர்க்க வேண்டாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. அவன் எனக்கு விரோதமாக சதிகளை செய்கின்றான். என் அலுவலகத்தில் என் கூட இருந்து கொண்டே எனக்கு விரோதமாக சதி ஆலோசனைகளில் ஈடுபடுகின்றான். செய்யாத தவறுகளை செய்ததாக என் மேல் அதிகாரியிடத்தில் சொல்லிவிடுகின்றான். அல்லது என் வீட்டின் அருகில் இருக்கின்றவர்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு மறைமுகமாய் பல துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். பல நேரங்களிலே அவர்கள் கொடுக்கிறதான துன்பமானது எனக்கு பல விதமான இழப்புகளை கொண்டு வருகிறது என்று சொல்லலாம். இப்படி தீமை நமக்கு விரோதமாய் செய்கின்ற மக்கள் இருப்பார்களே, அவர்களை நீங்கள் எதிர்க்க வேண்டாம் என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் எதிர்க்க வேண்டாம். ஏன் எதிர்க்க வேண்டாம் என்ற கேள்விக்கு முன்பதாக அந்த எதிர்க்க வேண்டாம் என்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிற விளக்கம் அதை தொடர்ந்து வருகிற வார்த்தைகளில் இருக்கிறது. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. அது ஏன் ஆண்டவர் தீமை எதிர்த்திருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டதை சொல்லுகிறார் என்றால், அந்த தீமை என்பது பல நேரங்களிலே அது எதற்கு சமமாக நிற்கும் என்றால், ஒருவன் உங்களை கன்னத்தில் அறையும் பொழுது மனதளவில் சரீரத்தில் நீங்கள் எவ்வளவாய் பாதிப்பை வலியை உணர்வீர்களோ, அதே வண்ணமாக அவர்கள் செய்கிறதான தீங்கு பல விதத்தில் உங்களுக்கு வலியை உண்டாக்கி தரலாம். ஆனால் அதற்காக நீங்கள் சரிக்கு சரியாக நின்று அவர்களுக்கு தீங்கை நீங்கள் அவர்கள் செய்ததை விட அதிகமாய் செய்து விடுகிற மக்களாய் அல்ல, மாறாக எப்படி ஒருவன் ஒரு கன்னத்தில் நம்மை அறையும் பொழுது அதை பொருட்படுத்தாமல் அடுத்த கன்னத்தை நாம் திருப்பி கொடுக்க வேண்டுமென்றால் அது நமக்கு தைரியம் மாத்திரமல்ல, அத்தனை சகிப்புத்தன்மை தேவைப்படுகிறதல்லவா. அதே சகிப்புத்தன்மையை
நீங்கள் உங்களுக்கு விரோதமாய் மற்ற விதங்களிலே தீமை செய்கிறவர்களுக்கு முன்பதாக நிலைநாட்ட பிரயாசமிடுங்கள். அவ்வளவு சகிப்பு உங்களுக்கு வேண்டும். அதை தான் இங்கே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நீங்கள் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்போமானால் நாம் பதிலுக்கு பதில் செய்கிறவர்களாக நாம் இருக்கவே கூடாது. தீமையை எதிர்த்து நிற்கிற, தீமை செய்கிறவர்களுக்கு, மக்களுக்கு விரோதமாய் எழும்பி பார், உன்னை விட நான் 2 மடங்கு கூடுதலாக செய்து தீர்ப்பேன் என்று சொல்லுகிற மக்களாய் அல்ல, நாம் சகித்து கொள்ளுகிற மக்களாய் மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நாம் அக்கினி தழலை அவர்கள் தலையின் மேல் குவிக்கின்றோம். கர்த்தர் பதில் செய்வார். ஆண்டவர் நமக்காக வழக்காடுவார். நீங்களும் நானும் பதில் செய்வதை விட கடவுள் நம்முடைய பட்சத்தில் நின்று நமக்கு விரோதமாய் தீங்கு செய்து கொண்டிருக்கிற பல விதங்களிலே நமக்கு தொல்லைகளையும் உபத்திரவத்தையும் கொடுக்கின்ற மக்களுக்கு முன்பாக மக்களுக்கு அவர் செய்வாரே, அது பல மடங்கு அதிகமாயிருக்கும். ஆகையால் நீங்கள் தீங்கை சகித்து கொள்ளும் பொழுது, பொறுத்து கொள்ளும் பொழுது கடவுளுடைய கோபாக்கினை உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்கிற மீது வரும். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, பயப்படாதீர்கள். தீங்கு செய்கிறவர்களை பார்க்கும் பொழுது கோபப்படாதீர்கள். மாறாக கடவுளுடைய அன்பை காண்பீங்கள். கடவுள் உங்கள் பட்சத்திலே நின்று உங்களுக்கு பதில் செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்கிற மக்களை நினைக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது எங்களுக்கு எதாகிலும் செய்ய வேண்டும் என்று தோன்றும். ஆனால் அப்படி நாங்கள் செய்யும் பொழுது நாங்களுடைய கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக இருப்போமானால் நீர் சொல்லுவதை நாங்கள் செய்ய வேண்டும். தீமை சகித்து கொள்ளக்கூடிய பலனை எங்களுக்கு தந்து தொடர்ந்து கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறவர் வெட்கப்பட்டு போவதை, அவர் கண்களுக்கு முன்பதாய் நாங்கள் உயர்த்தப்படுவதை தேவரீர் எங்களுக்கு வெளிப்படையாக நீர் காண்பித்தரல போருக்காய் தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றேன், அடியோன்று ஜெபிக்கின்றேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் இந்த கிருபை இருந்து வழி நடத்துவதாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.